மருதாணி நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா? அதற்கான காரணம் என்ன? மருதாணி அப்படிங்கிற அந்த இலை வந்து மகாலட்சுமியினுடைய கடாட்சம் பெற்றது. அந்த இலைய அரைச்சி நம்மளுடைய கைகள்ல வைக்கும் பொழுது அசுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் விஷயம். அதற்காக தான் மருதாணியை வந்து நம்ம வச்சிருக்கோம். இன்னொரு ஒரு கதையா சொல்லணும் அப்படின்னா, யம தர்மராஜருடைய தங்கை தான் யமுனா தேவி. அந்த யமுனா தேவி ஒரு வரம் வாங்குறாங்க. திருமணம் நடைபெறும் போது எந்த ஒரு அசுப நிகழ்ச்சியோ அசுப செய்தியோ நம்ம குடும்பத்துல ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வரம் கேட்கிறாங்க. அதாவது யம தர்மராஜர் அப்ப சொல்றாரு, நம்மளுடைய வீட்டுல விசேஷம் நடக்கும் பொழுது யாரெல்லாம் கையில மருதாணி அரைச்சு வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு அசுப செயலும் அசுப செய்திகளும் அவர்களை அண்டாது அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிறைய திருமணங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா திருமணத்துக்கு முத நாள் மருதாணி அரைச்சு வச்சுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அது எப்படி ஆயிடுச்சு? அந்த கோனுன்னு சொல்றாங்க இல்லையா, கோன் போட்டு அந்த மெகந்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நடத்துறாங்க. அது ரொம்ப தவறு. அந்த மருதாணி வைக்கிறது தான் அதனுடைய தாற்பயம். அதை விட்டுட்டு இன்னைக்கு மெகந்தி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஏதோ ஒரு கலப்படமான விஷயத்தை வச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் வேலை செய்யாது. அதனால மீண்டும் நம்ம அந்த பழைய விஷயங்களை தோண்டி எடுத்து அதை பயன்படுத்துவதன் மூலியமா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.